ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருவதமலைக்கு இன்றைக்கி சிலிண்டர் தூக்கிட்டு போகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வழக்கமாக கடைக்கு பொருள் தூக்கிட்டு போகிறது வழக்கம். நம்ம கடையில் போய்ட்டு மூட்டை வச்சுட்டேன். நம்ம கூட ஒரு அண்ணன் வருவார். அவர் சிலிண்டர் எடுத்துகிட்டு மேலே பருவதமலை உச்சி ஆசிரமத்துக்கு போனார். அவர் சிலிண்டர் நான் தூக்கிட்டு வரேன் கொஞ்சம் தூரம், நான் முடிஞ்ச வரைக்கும்னு சொல்லிட்டு நான் அவர் சிலிண்டர் வாங்கி தூக்கிட்டேன். இந்த சிலிண்டர் எதுக்காக மேலே போகுது அப்படின்னா, நம்ம பருவதமலை உச்சியில் ஆசிரமம் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கே அன்னதானம் டெய்லியுமே அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே நம்ம விடோபானந்தா குருஜி ஆரம்பித்த அன்னதானம் அது. அப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த அன்னதானம் நடந்து தான் இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு பக்தர்கள் வந்தப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சி மட்டும்தான் தருவார். கஞ்சி எடுத்து பாறையில் ஊற்றிலாம் கஞ்சி தந்ததாக சொல்லியிருக்காங்க. நானும் அவர் கூட வாழ்ந்துருக்கேன். நான் சின்ன வயசில் அவரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஓடில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மண் மடகு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாள் அவர் கஷ்டப்பட்டும் வர பக்தருக்கு அன்னதானம் கொடுக்காமல் இருந்ததே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் பட்டினியாக இருந்து கூட வரவங்களுக்கு அன்னதானம் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு சாமி தான் நம்ம விடோபானந்தா குருஜி. அவரை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ மலைக்கு புதுசாக வரவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. அவர் ஃபுல் விஷயம் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆசிரமத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவரை பற்றி சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அன்னதானம் தருவாங்க. நீங்கள் சாப்பிட்டு அன்னதானத்துக்கு தேவையான உதவி, நீங்கள் முடிஞ்ச உதவி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுட்டு வரலாம். கட்டாயமாக நீங்கள் அவங்க கேட்க மாட்டாங்க, காசு கொடுத்தா ஆகணும், அரிசி கொடுத்தா ஆகணும் கேட்க மாட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் உதவி செஞ்சுட்டு வரலாம். அப்படி உங்களால் உதவி செய்ய முடியலாலும் பரவாயில்ல. அவர் ஆசிரமம் மேலே கட்டும்பொழுது ஒரு 1994 ஆரம்பித்தார். அப்போ இருந்து கிட்டத்தட்ட இப்போ வரலுமே ஆசிரமம் கட்டிட்டு தான் இருக்காங்க. எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவர் சமாதி ஒரு 13 வருஷமாக மேலே வாழ்ந்துட்டு கீழே உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இறங்கிட்டார். கல்லாடி அடிவாரத்தில் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. கல்லாடி அடிவாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் பருவதமலைக்கு ஏறும்போது 2 வழி இருக்குதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது. தென்மாதிமங்கலம் வழி நிறைய பேருக்கு தெரியும். இந்த பக்கம் கல்லாடின்னு ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவர் சமாதி நீங்கள் பார்த்துட்டு, அங்கேயும் ஆசிரமத்துலேயும் பார்க்கிங் இருக்குது, அன்னதானம் தருவாங்க. அங்கே சாப்பிட்டு நீங்கள் பைக் விட்டுட்டு கல்லாடி வழியாக நீங்கள் மலைக்கு ஏறலாம். ஒரு பாதி வழியில் 2 வழியுமே ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரே வழி தான் உச்சிக்கு போகிறதுக்கு. இது புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் பக்தர்கள் எல்லாருமே, உங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த உச்சியில் இருக்க ஆசிரமத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கல்லாடி ஆசிரமத்துலேருந்து தான் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. உச்சியில் ஆசிரமத்து கோயில் எல்லாத்துக்குமே கீழே அடிவாரத்துலேருந்து தான் தலை சுமையாக தான் தூக்கிட்டு போனோம். அப்படி தூக்கிட்டு போகும்போது எடுத்த பதிவு தான் இந்த பதிவு. இன்றைக்கி சிலிண்டர் தூக்கிட்டு போடாது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். கடப்பாறை அடிவாரத்தில் அவர் நீங்கள் வேணாம் நான் தூக்கிறேன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். நான் அவர்கிட்டே கொடுத்துட்டு அவர் மேலே ஆரம்பிச்சிட்டார். நான் கீழே இறங்கி வந்துட்டேன். நீங்கள் நம்ம உச்சிக்கு அன்னதானம் பண்ணணும், உங்களுக்கும் ஆசை இருக்குது, பொருள் உதவியோ நீங்கள் எந்த உதவியோ செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அரிசி வாங்கிட்டு தரணும், எண்ணெய் வாங்கிட்டு தரணும், காய் வாங்கிட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம கல்லாடி அடிவாரம் ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும். அங்கேருந்து உச்சி ஆசிரமத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க ஆளை வச்சு மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சப்போஸ் கான்டாக்ட் பண்ணணும் நம்பர் வேணும் அப்படின்னா, நான் இந்த பதிவிலே என் நம்பர் தரேன். நம்ம வீடியோவிலே கீழே லாஸ்ட்டில் நான் நம்பர் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே ஆசிரமத்து நம்பர் சொல்கிறேன். நீங்கள் அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான என்ன தேவையோ அவங்க சொல்கிறாங்களோ அதுமாதிரி நீங்கள் வாங்கி தரலாம். உங்கள் விருப்பம் தான் அது. கட்டாயப்படுத்தி நான் கேட்கல. உங்களுக்கு முடிஞ்சால் உதவி செய்யுங்க. என் நம்பர் நான் கீழே தந்திருக்கேன். என் பேர் வெற்றி. நான் இங்கே கல்லாடி ஆசிரமத்து பக்கத்தில் தான் இருக்கேன். பருவதமலைக்கு வரும்பொழுது நீங்கள் இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் மேலே ஏறுறது. நம்ம சும்மா ஏறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் கடப்பாறைப்பள்ளியில் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னும்போது எவ்வளோ கஷ்டமான விஷயம் உங்களுக்கு தெரியும். கஷ்டம்னு சொல்கிறத விட இது சிவன் அருள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஈஸி தான், சாத்தியமான விஷயந்தான். நீங்களும் பருவதமலைக்கு போங்க, சேஃபாக போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பதிவு